ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. 16 வாக்கியம் பார்த்துட்டோம். நான் 11வது வாக்கியத்துலேருந்து சொல்கிறேன். பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே, எம்பிரான் என்றேனோ பட்டர்பிரானை போலே, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசை ஆழ்வாரை போலே, அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே, ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலே, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே. இப்போ 17வது வாக்கியம், அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே. இதுவும் ஒரு ராமாயணத்திலேருந்து வரக்கூடிய ஒரு வாக்கியம். இது ஆரண்ய காண்டத்தில் கடைசி பகுதியில் வரக்கூடிய ஒரு வாக்கியம். அண்ட் இந்த கபந்தனோட விஷயம் ரொம்பவே ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். இது கபந்தனோட விஷயம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அந்த விஷயத்தை அழகாக பெண் பிள்ளை பிடிச்சிண்டு அதில் இருக்கிற சாராம்சத்தை அழகாக அவள் எடுத்து சொல்கிறா ராமானுஜர்கிட்ட. கபந்தன் அவன் ஒரு ராஜாவோட மகன். அண்ட் அவனுக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் அவனோட ஏதோ ஒரு தவறுனால அவனுக்கு ஒரு ரிஷி சாபம் கொடுத்துட்றான். ஸோ அவன் அசுரனாக மாறிடுறான். அந்த ரிஷி சாபம் கொடுத்ததில் அசுரனாக மாறிடுறான். அதுக்கப்புறம் அவன் ஒரு காட்டில் இருந்துட்டுருக்கான். அப்போது இவன் கேட்குறச்சே இவன் அந்த சாபத்தினால ரொம்ப 1000 கால வருஷம் அப்படியே சாபத்தில் இருக்கான் அவன். அப்போது இந்திரனோட இவன் சண்டை போடுறான். ஏதோ ஒரு விஷயத்தினால இவனுக்கும் இந்திரலோகத்தில் இருக்கிற இந்திரனுக்கும் சண்டை வருது. அந்த சண்டையில் இந்திரன் இவனை பயங்கரமாக இவனை தோக்கடிச்சுடுறான். தோக்கடிச்சு அது மட்டும் இல்லாமல் அவனோட தலையை அவன் உடம்புக்குள்ளே தள்ளி விட்டுறான். அண்ட் கால்களை அவனோட உடம்புக்குள்ளே. ஸோ அவன் ஒரு பந்து மாதிரி ஆயிடுறான். வெறும் 2 கைகளோட 2 பந்து மாதிரி ஆயிடுறான். அதுக்கப்புறம் அவன் சரி இவன் மேலே பரிதாபப்பட்டு அவன் அந்த உடம்பு அந்த பந்து மாதிரி இருக்கிற அந்த உடம்புலையே ஒரு கண்ணு ஒரு வாய் கரெக்டாக கொடுத்துட்றான். கைகளை நீட்டமாக ஆக்கிடுறான். ஸோ அவனோட உருவம் எப்படி இருக்குன்னா, ஒரு பந்தில் 2 கைகள், நீட்டமான கைகள், அந்த பந்துக்கு நடுவில் ஒரு கண்ணு ஒரு வாய், அவ்வளோதான். இதுதான் கபந்தனோட மொத்த உருவமே. ஸோ இந்த மாதிரி ஒரு உருவத்தை உண்டாக்கிட்டு கபந்தன்ட்ட சொல்கிறான், நீ பொறுமையாக காத்துரு, ராமனும் லக்ஷ்மணனும் இந்த வழியாக வருவா, அவள் உனக்கு சாப விமோச்சனம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிடுறார் இந்திரர். சரின்ட்டு இவனும் நாமஸ்மரணா பண்ணுறாங்க. ராமா 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 ராமான்னு நாமஸ்மரணா பண்ணின்னு இருக்கான். நான் சொன்னேன் இல்லை, நாமஸ்மரணாக்கு அவ்வளோ பவர் இருக்குது. எல்லா நேரமும் நாமஸ்மரணா பண்ணிகிட்டே இருக்கலாம். உட்காரச்சே, தூங்கறச்சே, சாப்பிட்றச்சே, படுத்துக்கிறதுக்கு முன்னால், எழுந்துட்டதுக்கப்புறம், எப்போ வேணாலும் குளிக்கிறச்சே, எப்போ வேணாலும் நாமஸ்மரணா பண்ணலாம். நீங்கள் ராமரை கூப்பிட்டீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லை ப்ரீவியஸாக ஒரு வாக்கியத்தில் சொன்னேன்னா, ராமா அப்படின்னு கூப்பிட்டா ஆமா அப்படின்னு ஓடி வருவாராம். ஹரி அப்படின்னு கேட்டால் ஹரின்னு கூப்பிட்டா சரி அப்படின்னு வரான். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மனசில் என்ன சந்தேகம் இருக்கோ, இல்லை மனசில் என்ன கவலை இருக்கோ, ராமான்னு கூப்பிடுங்கோ, அவர் ராமான்னு ஓடி வருவார். ஹரின்னு கூப்பிடுங்கோ, சரி அப்படின்னு சொல்லுவார். உங்களுக்கு என்ன வேலை ஆகணும்னாலும் ஹரின்னு சொல்லுங்கோ, சரின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இந்த நாமஸ்மரணாக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த கபந்தனும் நாமஸ்மரணா பண்ணிகிட்டு இருக்கான் கண்டினியூஸாக. கரெக்டாக ராமரும் லக்ஷ்மணரும் தேடின்னு வரா சீதையை. ஏன்னா ராவணன் சீதையை அபகரிச்சாச்சு. இப்போது அவள் அந்த காட்டு வழியாக தேடின்னு வரா, சீதை எங்கே இருக்கா, சீதை எங்கே இருக்கான்னு. ராமர் பகவான் ஆனாலும் அவர் ஹியூமன் அவதாரம் எடுத்ததுனால, தட் இஸ் மனுஷ அவதாரத்தில் இருக்கிறதுனால, மனுஷ ரூபத்தில் இருக்கிறதுனால, மனுஷனுக்குள்ள கவலைகள், துக்கங்கள், வேதனைகள் எல்லாமே ராமருக்கு இருந்தது. ஸோ அது இன்ஃபேக்ட் எல்லோருக்கும் முன் உதாரணம்.
ராமர் அப்பேற்பட்ட கடவுளுக்கே மனுஷ ரூபத்தில் அனுபவிக்க வேண்டிய சுக துக்கங்கள் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தான் மனுஷரோட வாழ்க்கையும் இருக்கும். ஸோ நம்மளுக்கும் அந்த மாதிரி சுக துக்கங்கள் இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம மீண்டு வரணும் அப்படின்றதுக்கு முன்னுதாரணம் தான் ராமர். ஸோ ராமர் சீதையை கோட்டை விட்டுட்டு தொலைச்சிட்டு ரொம்ப வேதனையில் வந்துட்டு இருந்தார். ராமரும் லக்ஷ்மணரும் அப்படியே வந்துட்டே இருக்கிறச்சே இந்த காட்டில் கரெக்டாக இந்த கபந்தனோட 2 நீட்டமான கைகள், ஒரு கையை ராமரை பிடிக்கிறது, இன்னொரு கையை லக்ஷ்மணன் பிடிச்சுடுறது. கரெக்டாக 2 பேர் கையும் பிடிச்ச உடனே 2 பேரும் அப்படியே பதறிட்டார்கள். ஏன்னா அவளுக்கு அந்த பயம்லாம் இருக்குது. அவள் மனுஷ ரூபத்தில் இருக்கா, அவள் கடவுளானா கூட மனுஷ ரூபத்தில் இருக்கிறதுனால மனுஷனுக்குள்ள எல்லா ஃபீலிங்ஸும் அவள் இமோஷன்ஸும் அவளுக்கு இருக்குது. ஸோ அதனால் பயந்து போயிட்டா. உடனே ராமர் தைரியத்தை வரவழைச்சுண்டு லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறா, கையை வெட்டுடா லக்ஷ்மணா அப்படிங்கிறா. உடனே இவரும் வாழை எடுக்கிறார், லக்ஷ்மணனும் வாழை எடுக்கிறான். 2 பேரும் சேர்ந்து அந்த கையை அப்படியே வெட்டிடுறா. வெட்டின உடனே அப்படி வெட்டிட்டு இப்படி பார்க்குறா, ஒரு விசித்திரமான ஒரு உருவம் அங்கே இருக்குது. ஒரே ஒரு கண்ணு, ஒரு வாயோட. அந்த வாயிலேருந்து பேசுறது, நான் கபந்தன், என்னோட சரீரத்தை நீங்கள் எரிச்சிருங்கோ, எரிச்சிட்டா எனக்கு தேவ சரீரம் கிடச்சிரும். நான் அந்த ஒரு விஷயத்தில் அந்த தேவ சரீரத்தை வச்சு உங்களுக்கு ஒரு நல்லது நான் செய்யறேன், உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நான் செய்யறேன், நீங்கள் தேடி வந்த காரியம் என்னன்னு எனக்கு தெரியும், அதுக்கு நான் உதவியாக இருப்பேன்னு சொல்லிடுறது. அப்போ உடனே ராமர் நினைக்கிறார், ஆஹா எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவுறான்னு சொல்கிறாரு, நம்ம கண்டிப்பாக இந்த ஜந்துக்கும் நம்ம உதவணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, லக்ஷ்மணா போ கட்டையெல்லாம் கொஞ்சம் கொண்டு வா, நம்ம எரிக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டையெல்லாம் எடுத்து வச்சு அந்த சரீரத்தை எரிச்சுடுறான். எரிச்ச உடனே அழகாக தேவ சரீரம் கபந்தனுக்கு வந்துடுறது. தேவ சரீரம் வந்த உடனே கபந்தனும் எழுந்து கை கூப்பி நமஸ்காரம் சாஷ்டாங்கமாக பண்ணி அவன் ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் நமஸ்காரம் பண்ணுறான். பண்ணிவிட்டு அவன் சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு ப்ராப்பர் விமோச்சனம் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்னு சொல்லி ராமரை வேண்டுறான். அப்போது கபந்தன் சொல்கிறான், நீங்கள் எனக்கு நான் எப்பேற்பட்ட புண்ணியம் நான் பண்ணியிருந்தேன்னா பூர்வ ஜென்மத்தில், என்னோட முதல் வாழ்க்கை இறந்து போகிறதுக்கு முன்னால் நான் ராமரை தான் ராமரோட ஸ்பர்ஷத்தில் தான், ராமரோட ஸ்பர்ஷம் சம்பாஷணை பார்வை அதில் தான் நான் இறந்தேன். அதே மாதிரி என்னோட இந்த ஜென்மம் கிடச்ச உடனே, இது புது ஜென்மம் எனக்கு, இந்த ஜென்மம் கிடச்ச உடனே என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்பர்ஷம் சம்பாஷணம் பார்வை எல்லாமே ராமரோடது, எவ்வளோ பெரிய புண்ணியவான் நான் அப்படின்னு அவன் சந்தோஷப்பட்டுக்கிறான். அப்புறம் சொல்கிறான், நீங்கள் இந்த பம்பா நதி கரையோரமாகவே போயின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மதங்க முனிவரோட ஆசிரமம் கிடைக்கும். அங்கே சபரி அப்படின்னு ஒரு ஒத்தி உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கா, பழெல்லாம் வச்சுட்டு இருக்கா. நீங்கள் அந்த சபரிக்கு போய் அனுகிரகம் செஞ்சுட்டு அங்கேருந்து நேராக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ரிஷ்யமூக்க பர்வதம் கிடைக்கும். அந்த ரிஷ்யமூக்க பர்வதத்தில் ஒரு வானர ராஜா சுக்ரீவன் இருக்கார். அவரும் இப்போ தான் அவரோட மனைவியை காணும்னு தேடின்னு இருக்கார். ஸோ அந்த சுக்ரீவன் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார். அவரோட வானர படையெல்லாம் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு பெரும் ஒத்தாசை பண்ணுவார் அப்படின்றத கபந்தன் சொல்கிறான். அப்புறம் சொல்கிறான், அந்த பம்பா நதி கரையோரம் நீங்கள் நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா போகிற வழியிலெல்லாம் நிறைய பழமரங்கள்லாம் இருக்குது. அங்கெல்லாம் நீங்கள் பழத்தெல்லாம் நல்ல பழத்தெல்லாம் நீங்கள் பறித்து சாப்பிட்டுட்டே போகலாம். உங்களுக்கு அப்புறம் கரெக்டாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு மதங்க முனி ஆசிரமம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அடையாளம் சொல்கிறான் பெருமாளுக்கு. பெருமாளுக்கே ஒரு அடையாளம் சொல்கிறான்னா பாரு, எப்பேற்பட்ட ஒரு புண்ணியவானவன். அது மட்டும் இல்லை, அவனுக்கு கிடைச்சது ஒரு சிறு சந்தர்ப்பம்தான், ஒரு 5-10 நிமிஷம் ராமரோட ஒரு டைம். அந்த ஒரு டைமையும் அவன் ஏதாவது ராமருக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நினச்சி, ராமருக்கு ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு அடையாளம் சொல்கிறான். தட் இஸ் ஹீஸ் கிவிங் அ கூகுள் மேப் பொசிஷனிங், தட் இஸ் ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் மாதிரி அவனுக்கு ஒரு டைரக்ஷன் சொல்லி, இந்த வழியில் போங்கோ, உங்களுக்கு நல்லது நடக்கும், உங்களுக்கு ஒருத்தர் ஒத்தாசைக்கு கிடைப்பா அப்படிங்கிறத சொல்கிறான். ஒரு நல்ல விஷயம்.
அந்த மாதிரி கபந்தன் வந்து அந்த சிறு நிமிஷத்தில் கிடைச்ச அந்த சிறு துளி நிமிஷங்களையும் வேஸ்ட் பண்ணாமல் கடவுளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நினச்சான் பாரு. அடியாள் வந்து அப்படியா இருக்கேன், அடியாள் அப்படின்லாம் யோசிக்கவே இல்லை. ஏன் இந்த வைத்தமாநிதி கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்த கோடிகள் வரா, எல்லாரும் வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு டைம் வரவாளுக்கெல்லாம் இந்த இடம் தெரிய மாட்டேங்கிறது. நான் அடியாள் வந்து இங்கே உட்காந்துண்டு அவளுக்கெல்லாம் வழி சொல்லலாம். இப்படி போங்கோ, இங்கே வந்து குமுதவல்லி தாயாரோட சன்னதி இருக்குது, இப்படி போங்கோ, இங்கே வந்து கோளூர் வள்ளி தாயார் சன்னதி இருக்குது, இங்கே வந்து வைத்தமாநிதி பெருமாள் சன்னதி இருக்குது, அதெல்லாம் சொல்லலாம். இங்கே இதெல்லாம் இருக்குது, இது விசேஷம், இந்த பெருமாளுக்கு இது விசேஷம், அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் அடியாள் அப்படிலாம் இல்லையே. அடியாள் வந்து ஒரு மொசல் புழுக்க சுவாமி, வரப்பில் கடந்தா என்ன, வயலில் கடந்தா என்ன, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி அப்படின்னு சொல்கிறாளாம். அப்படியே ராமானுஜர் அசந்து போகிறாராம் பெண் பிள்ளை சொல்கிற வாக்கியத்தில். ஏன்னா இந்த கபந்தன் விஷயம் ரொம்பவே ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் விஷயம்னு சொல்லலாம். பெருசாக இதை பற்றி எதுலேயுமே வால்மீகி ராமாயணத்துலேயோ இல்லை எந்த ராமாயணத்துலேயுமே இதை பார்க்க முடியாது. ரொம்ப ஒரு சின்ன பேசேஜாக தான் இருக்கும் அது. ஆனால் அந்த ஒரு சின்ன விஷயத்துலேயும் அவ்வளோ பெரிய ஒரு சாராம்சத்தை எடுத்துட்டாளே அப்படின்றது தான் ராமானுஜருக்கு ஒரு ஆச்சரியம். இப்போ நம்ம கூட கோவிலுக்கெல்லாம் போகிறோம். கோவிலில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துலலாம் கொஞ்சம் கீழெல்லாம் குங்குமம் அதெல்லாம் சிந்திருக்கு. நம்ம என்ன சொல்லுவோம், பாரு இங்கெல்லாம் கோவில்களை சிந்திட்டு போயிருக்கா பாரு, விபூதி குங்குமம்லாம் கீழெல்லாம் சிந்திருக்கு, எவ்வளோ கோவில் டர்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டோ நம்ம ஒரு பேப்பரோ ஒரு டிஷ்யூவோ எடுத்து அழகாக அந்த இடத்த தொடச்சி சுத்தம் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது பண்ணோன்னா பகவானுக்கு நம்ம பண்ணுற கைங்கரியம் அது. இல்லை கோவிலுக்கு போகிறோம், அவள் கோவிலில் வந்து நிறைய பிரசாதம் அதெல்லாம் பண்ணி இது பண்ணுறா, நாராயண சேவை அன்னதானமெல்லாம் பண்ணுறா. அப்போது அந்த கோவிலில் வந்து நிறைய கரிகா வெட்டுற வேலை அதெல்லாம் இருக்கும். கேட்கலாமே, அங்கே ஏதாவது கரிகா வெட்டுற வேலை இருக்கா, நான் கரிகா வெட்டி தரவா, என்னால் ஆனது ஒரு சின்ன உதவி நான் செய்யவா, ஒரு சேவை செய்யவா, உதவின்னு சொல்லக்கூடாது தப்பு, சேவை செய்யவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அவள் தாராளமாக அங்கெல்லாம் வேலை கண்டிப்பாக அந்த மாதிரி கரிகா வெட்டுற வேலையெல்லாம் இருக்கும். ஸோ கரிகா வெட்டித்தாங்களே, எவ்வளோ புண்ணியம் அது. இல்லைன்னா கோவில்லையே நான் அந்த விளக்கெல்லாம் தேய்ச்சி தரட்டுமா, கோவிலில் இருக்கிற விளக்கு பாத்திரம் இதெல்லாம் நான் தேய்ச்சி தரட்டுமா அப்படின்னு கேட்டு தேய்ச்சி தரலாமே. இதெல்லாம் பெருமாளுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியங்கள். இல்லை ஒன்றுமே இல்லை, உங்கள் ஆற்றுல பூ இருக்கா, மாலையை கட்டி எடுத்துன்னு போய் பெருமாளுக்கு போடலாமே, அதுவும் ஒரு கைங்கரியம் தான். அழகாக மாலை போட்டு பெருமாளுக்கு அழகு பார்க்கறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு கைங்கரியம் நம்ம பெருமாளுக்கு நம்ம பெருமாளுக்கு நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி. அந்த மாதிரி கபந்தனுக்கு வந்து அந்த ஒரு சிறு நிமிஷத்தில் பகவானுக்கு ஒரு கைங்கரியம் செஞ்சுட்டான். அந்த மாதிரி அடியாள் செய்யலையே அப்படிங்கிறது தான். அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.